ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி நடைபெற்று வரும் மாநிலம் தழுவிய போராட்டம். ஆங்காங்கே களத்திலிருந்து செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வரும் நமது செய்தியாளர்கள். அதன் ஒரு பகுதியாக கோவை வஉசி மைதானத்தில் நமது செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சுரேஷ், தற்போது வஉசி மைதானத்தில் போராட்டம் எந்த நிலைமையில் இருக்கிறது? அங்குள்ளவர்களின் உணர்வுகள் என்னவாக இருக்கிறது? பத்மபிரியா, வஉசி மைதானத்தில் தொடர்ந்து 5வது நாளாக தொடர்ந்து இளைஞர்களின் கூட்டம் மைதானம் முழுவதும் நிரம்பி இருக்கிற காட்சிகள் தான் தற்போது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அச்சாரமாக கொண்டு சுழலக்கூடிய சக்கரங்களாய் இந்த இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் கோருவது எல்லாம் வருடம் முழுவதும் நம்ம தமிழகத்தில் பாரம்பரிய கலாச்சாரமான ஜல்லிக்கட்டை நடத்தே தீர வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் வந்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்ப மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தான் வலுவாக வச்சிருக்காங்க. 5 நாட்களாக விடிய விடிய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கிற ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வாயிலாக பல்வேறு மாற்றங்கள் சமூகத்தில் நிலவுகின்றன. குறிப்பாக சொல்லணும்னா விடிய விடிய இங்க ஆண்கள் பெண்கள் என்ன கலந்துதான் இங்க தங்கி இருக்காங்க, இங்கே உறங்குறாங்க, அப்புறம் இங்கே பழகுறாங்க, எல்லாமே இங்க நடக்குது. ஆனா இருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் யாருமே தவறாக எண்ணுவதில்லை. ஏன்னா அவர்கள் உணர்வுகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு என்ற ஒற்றை நோக்கத்தை கொண்டதாக இருக்கின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் உள்ள பெற்றோர்கள் எல்லாம் இரவெல்லாம் இங்க வராங்க. நீங்க சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க தொடர்ந்து இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலும் வாழ்த்துக்களும் சொல்லக்கூடிய பெற்றோர்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு போராட்டம் தான் இந்த வஉசி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இளைஞர்களுக்கே உரித்தான வகையில் பல்வேறு வகையில் அவங்க போராட்ட வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்க 5 நாட்களாக ஒரு பக்கம் தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்ப நம்மிடையே ஒரு இளைஞர் வித்தியாசமான முறையில் ஒரு பாட்டையும் இவர் தயார் பண்ணியிருக்காரு. அது குறித்து அவர்கிட்ட பேசலாம். நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா எந்த மாதிரி பாடல் ரெடி பண்ணிருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா எங்களோட பாரம்பரியத்தை எப்படியெல்லாம் நான் வெளிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி ஒரு பாடல் வச்சிருக்கேன். என்னோட வரிகள் அந்த பாடல்: தமிழ வீரம் தெரியுமா, அத ஜல்லிக்கட்டுல பாருடா, அத தடை பண்ண நினைச்சா நியாயமா, பீட்டா இப்படி எல்லாம் தோணுமா. தமிழ வீரம் தெரியுமா, அத ஜல்லிக்கட்டுல பாருடா, தடைய போட்டான் பீட்டா, அத தூக்கி போட வாடா. இத்தனை சதியா தமிழா, இதுதான் விதியா, அத வென்றிடுவோண்டா மதியால். ஏ தமிழா தோல் கொடுடா, இந்த தடைகளை மொத்தமாய் உடைத்து விடு. ஏ தமிழா தோல் கொடுடா, இந்த தடைகளை மொத்தமாய் உடைத்து விடு. பல 100 ஆண்டு பழமை, இங்க சீக்கிரம் திரும்பும் நிலைமை. தடைய போட்டான் பீட்டா, அத தூக்கி போட வாடா. பல 100 ஆண்டு பழமை, இங்க சீக்கிரம் திரும்பும் நிலைமை. இங்க தடைய போட்டான் பீட்டா, அத தூக்கி போட வாடா. பொங்கலுனா வெள்ள வேட்டி, கால கூட்டத்தான் எங்களுக்கு பாட்டி. பொங்கலுனா வெள்ள வேட்டி, கால கூட்டத்தான் எங்களுக்கு பாட்டி. காளைய குடும்பமும் ஒண்ணு, நாங்க சேர்ந்து நடந்தோம் அல்லு. காளைய குடும்பமும் ஒண்ணு, நாங்க சேர்ந்து நடந்தோம் அல்லு. என்ன தெரியும்டா தமிழ பத்தி, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனோட உயிரை பத்தியும். ஒரு இங்க தடுக்கிற உணவுமாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களா இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் பாடல்கள் மூலமாக இந்த போராட்டங்களை வடிவெடுத்து வராங்க. இவங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு ஆதரவுகள் தெரிவிக்க இங்க வந்திருக்காங்க. சொல்லு சார், நீங்க சொல்லுங்க. சார், நான் தமிழக காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் ரகுபதிங்க. தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் கோவை மாநகர காவல்துறை சார்பாகவும் இந்த போராட்டத்தில் 5வது நாளாக நான் கலந்து கொண்டு வருகிறேன். இந்த தமிழ் என்னென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்ற அந்த வீர சொல் மிக்க இளைஞர்கள் பட்டாளம் இங்கே குவிந்து மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள்.